எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ரத்திகா பாலகணேசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 Q&A செக்ஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து விளாக்குள்ள போறோம். ஏன்னா ரிப்பீட்டட்லி இந்த கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம 1 மினிட் போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியல. லாங் வீடியோல அதனால எக்ஸ்பிளைன்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசென்ட்டா வந்து அந்த எதுக்கு நெறைய வீடியோஸ்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு அது புடிக்குமா? அந்த சாங் புடிக்குமா? ஏன்னா Instagramல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஏன் போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு என்னமோ தெரியல. அந்த சாங் கேட்கும்போதோ, அந்த லைன் இதுவும் கடந்து போகும் அப்படின்னும்போது ரொம்ப பாசிட்டிவ் வைப் வரும். அந்த ஒரு ரீசன் தான் வேற எதுவும் கிடையாது. நம்மளோட எல்லா விளாக்ஸ்லயும் கடைசியில வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வாழ்க்கையில கஷ்டமா இருக்கும்போது ஒரு டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, அத நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மனசுக்குள்ள இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்ன்னு சொல்லி என்ன தைரியமாக்கிப்பேன். இன்னைக்கான டெய்லி ரொட்டீன் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் குக்கிங்கோட சேர்ந்து வீடியோ எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அந்த மாரி வீடியோஸ் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போலாம் புதுசா ஒரு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டின்னர் முடிச்ச உடனே ஏதாவது 2 காய்கறி எடுத்து கட் பண்ணி அடுத்த நாள் காலையில சமையலுக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுறேன். பசங்க 2 பேருமே எக்ஸாம்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. வீட்லயே சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பிரேக் டைம் இருந்தாலுமே அதில வந்து சாப்பிட முடியாது. எக்ஸாம்க்கு படிப்பேன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வீட்லயே சாப்பிட்டுட்டு பால் ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு தான் இன்னைக்கு வந்து பூரி அண்டு சாம்பார் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதே வந்து ஆஃப்டர்நூனுக்கும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட்ல ஒரு தாட் இருந்துச்சு. சில நாள் வந்து காலையில செய்யறதையே வந்து மத்தியானத்துக்கும் அவங்களுக்கு குடுத்து விட்டேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சில நேரம் அப்படி பிளான் பண்ணிப்பேன். ஹஸ்பண்ட் எப்பவுமே சிம்பிளா செய்யி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு டிஷ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ் செஞ்சுட்டோம் அப்படின்னா, ஏன் போட்டுட்டு கிச்சன்லேயே ரொம்ப நேரம் நிக்கிற, சிம்பிளா செஞ்சுரு அப்படின்னுவாங்க. பட் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது ஒரு டிஷ்க்கு எக்ஸ்ட்ரா செஞ்சா சிம்பிள்னு சொல்றாங்களே! அப்ப என் அம்மாவெல்லாம் யோசிச்சேன் அப்படின்னா, என்னால முடியவே முடியாது. ஏன்னா, அம்மா வந்து அவ்ளோ செய்வாங்க. அ எப்படிதான் நின்னு செஞ்சாங்கன்னு இப்ப யோசிச்சு பார்த்தாலும் வந்து பிரமிப்பா இருக்கிற அளவுக்கு நெறைய வந்து குக் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலக்கு மத்தியானத்துக்கும் சேர்த்து சாம்பார் வச்சிருக்கேன் இல்லையா? இத வச்சுட்டு ஒரு பொரியல் வைக்கிறதே வந்து பொரியல் வச்சுட்டு சரி ஒரு கிழங்கு வறுக்கலான்னு வறுத்தாலே, "இல்லப்பா ஒரே ஒரு பொரியல் போதும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எனக்கு தெரியல. நெறைய பேர் வீட்ல வந்து டெய்லி நெறைய வெரைட்டி தான் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா எங்க வீட்ல பொறுத்தளவுக்கு எப்பவுமே சிம்பிளான டிஷ்ஷஸ் இருக்கும். ஆனா எனக்கு சில நேரம் வந்து நெறைய வெரைட்டி செய்யணும்னு ஆசை வரும்போது டக்குன்னு செஞ்சுருவேன். ஹஸ்பண்ட் சொல்றதையும் கேட்க மாட்டேன். 3 பொரியல் கூட இருக்கும். நான்வெஜ் எடுத்தா நல்லா ஃப்ரை எல்லாமே சேர்த்து பண்ணுவேன். ஸோ என்னோட மூட் பொறுத்து குக்கிங்குமே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில வந்து பூரியும், சாம்பாரும் வச்சேன் இல்லையா? அதே சாம்பாரே லஞ்சுக்கு வச்சுட்டு, அவரைக்காய் மட்டும் பொரியல் பண்ணிடுறேன். ஒரு மண் சட்டியில வந்து எண்ணெய் ஊத்தி, கடுகு, கருவேப்பில, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் லேசா ஃப்ளேவருக்கு மட்டும் போட்டுட்டு, நல்லா வெங்காயம் வதங்கின உடனே அது கூட வந்து வெட்டி வச்சிருக்க அவரைக்காய் போட்டுட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் கூட வேண்டாம். ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டா போதும். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிரணும். தண்ணி நல்லா வந்து வத்தி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கூடவே வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த மண் சட்டி வந்து ரீசென்ட்டா வாங்கியிருந்தேன். எனக்கு மண் பாத்திரத்தில சமைக்கிறது அப்டின்னா ரொம்ப பிடிக்கும். அ முன்னாடி என்கிட்ட ஒரு மண் சட்டி இருக்கு. அது வந்து மீன் குழம்புலாம் வைப்பேன். அது வந்து அந்த அடி கனமா இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, அப்பப்போ அடி பிடிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அதில வந்து காரக்குழம்பு, மீன் குழம்பு அந்த மாரி பண்றதுக்கு வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட்டா இருக்கு. நல்லா பொரியலோ இல்லன்னா நைட்டு சாதம் மீந்துருச்சுன்னா, பழைய சோறு போட்டு தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்கு, அது மாதிரிலாம் வந்து செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுலேருந்து எனக்கு ஒரு தோணுச்சு. நம்ம வந்து மண் சட்டி வாங்குனோம் அப்டின்னா, நல்லா அடி கனமா வெயிட்டா இருக்கிறது வாங்குனா அடி பிடிக்காது அப்டின்னு சொல்லிட்டு. இது ஒரு சின்ன டிப்ஸா எடுத்துக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. இது போல எனக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்ஸ்லாம் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் வந்து சாம்பார், அவரைக்காய் பொரியல், வீட்லயே செஞ்ச லெமன் ஊறுகாய். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ சோ மச்.